إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் ஏகன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானது. கருணையும் சலாமும் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்கள் உயிரிலும் மேலாக ஏற்று பின்பற்றி வாழக்கூடிய அத்தனை நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய வெள்ளி ஹுதுபாவிலே அல்லாஹுவின் பாதையில் ஒரு மனிதன் தர்மம் செய்கின்ற போது, செலவழிக்கின்ற போது, அந்த மனிதனுக்காக அல்லாஹு தஆலா சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற கிடைக்கும் என்று வாக்குறுதி அளிக்கின்ற சில சுபசோபனங்கள் பற்றிய ஓரிரு விடயங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதை செய்வதாக இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒன்றை நாம் இழப்பதாக இருந்தாலும் ஒன்றுக்கு பல விடுத்தம் நாங்கள் அதை சிந்திக்காமல் செய்வது கிடையாது. ஒன்றை இழந்தால் அதற்கு மாற்றீடாக எனக்கு என்ன கிடைக்கும் என்ற ஒரு வினாவை எழுப்பி இதை செய்தால் இது உனக்கு கிடைக்கும் என்ற ஒரு திருப்திகரமான ஒரு பதில் நமக்கு வாய்க்கிற போதுதான் மன விருப்பத்தோடு அந்த காரியத்திலே நாங்கள் களமிறங்கவே ஆரம்பிக்கின்றோம். அல்லாஹும் அல்லாஹினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மனோநிலையை அடிப்படையாக வைத்து அல்லாஹ்வின் பாதையில் ஒரு மனிதன் செலவழிக்கின்ற அந்த தர்மம், அப்படி செலவழிக்கும் போது நமக்கு என்ன பிரதிபலனாக கிடைக்கும் என்பதை உத்தரவாதப்படுத்தி இருக்கிறார்கள். திருமறை குர்ஆனிலே 34வது அத்தியாயம் 39வது வசனம் அல்லாஹு தஆலா மிக தெளிவாக ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்கிறான். வமா அன்ஃபக்தும் மின் ஷைஇன், அல்லாஹுடைய பாதையிலே நாங்கள் ஏதாவது ஒன்றை செலவழித்தால், அது எதுவாக இருக்கலாம், எத்தனை ரூபாய்களாக இருக்கலாம், ஏதாவது ஒன்றை நாங்கள் செலவழித்தால் ஃபஹுவ யுஹ்லிஃபுஹு, அது உங்களுக்கு பிரதிபலனாக எதை செலவழித்தீர்களோ அதற்கு ஈடான ஒன்றை அல்லாஹு தஆலா உங்களுக்கு வழங்கி விடுவான். வஹுவ ஹைருர் ராசிகீன், அல்லாஹு தஆலா மிகச்சிறந்த ரிசுக்கை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் அல்லாஹ்வினுடைய பாதையில் செலவழிக்கின்ற ஒரு ரூபாயாக இருந்தாலும் இது வீணாகிவிட்டதே, இது செல்லா காசாக மாறிவிட்டதே, இப்படி ஒரு பெரும் நஷ்டத்தை நான் நம்பி அடைந்து விட்டேனே என்று அங்கலாய்க்கின்ற ஒரு தேவை ஒருபோதும் ஒரு மூமினுக்கு ஏற்பட மாட்டாது. ஏனென்றால் அந்த மூமின் மிக நிச்சயமாக 100% நம்புகிறான், என்னுடைய ரப்பு அல்லாஹ் எனக்கு வாக்களித்திருக்கிறான், நான் அல்லாஹ்வினுடைய பாதையில் அவன் திருப்தியை எதிர்பார்த்து ஒரு ரூபாயை செலவழித்தாலும் அல்லாஹு தஆலா அதற்கு ஈடான நன்மையை, கூலியை எனக்கு தராமல் விடமாட்டான். எனவே நஷ்டம் போகாத ஒரு வியாபாரம் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கின்ற அந்த தர்மம் என்ற அடிப்படை செய்தியை அல் குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். சூரா பக்ராவினுடைய 261வது வசனத்தை நீங்கள் புரட்டி பாருங்கள். அல்லாஹு தஆலா நாம் நினைக்காத அளவுக்கு அல்லாஹ்வின் பாதையில் ஒரு மனிதன் செலவழிக்கின்ற அந்த செல்வத்திற்கு எப்படியான பிரதிபலனை எங்களுக்கு வழங்குகிறான் என்ற அடுத்த வாக்குறுதியை இங்கு அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ்,
அல்லாஹ்வின் பாதையில் செலவழிப்பதற்கு உதாரணம் என்னவென்றால் கமஸலி ஹப்பத்தின் அன்பதத் சப்வ சனாபில ஃபி குல்லி சும்புலா மியத் ஹப்பா என்று அல் குர்ஆன் சொல்கிறது. ஒரு மனிதன் ஒரு நெல் மணியை விதைக்கிறான். அந்த ஒரு நெல்மணி 7 கதிர்களை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 நெல்மணிகள் இருக்கின்றன. ஒரு நெல்மணியின் ஊடாக 700 நெல்மணிகளை எப்படி அல்லாஹு தஆலா வெளிப்படுத்துகிறானோ, இதுதான் அல்லாஹ்வின் பாதையில் ஒரு மனிதன் செலவழிக்கின்ற போது அந்த மனிதனுக்கு அவன் செலவழித்ததை 700 மடங்காக, அதைவிட பன்மடங்காக அல்லாஹு தஆலா அதிகரித்து வழங்குகிறான் என்ற அந்த வாக்குறுதியையும் அல்லாஹு தஆலா இங்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பாதையில் 1000 ரூபாய்களை இழக்கிறான் என்றால், கொடுக்கிறான் என்றால், இந்த வசனத்தின் பிரகாரம் சுமார் 7 லட்சம் ரூபாய்களை அல்லாஹ்வின் பாதையில் செலவழித்த அந்த தரஜாவை, அந்த கூலியை ஒரு மனிதன் அடைந்து கொள்கிறான் என்றால், அல்லாஹ்வின் பாதையில் நாம் செலவழிக்கிற போது நம்முடைய உள தூய்மைக்கு ஏற்ப அது பல மடங்காக அது விஸ்வரூபம் பெறுகிறது, பெருகுகிறது என்ற செய்தியை அல் குர்ஆன் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சூரா பக்ராவினுடைய 195வது வசனம், அந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிற செய்தியை பாருங்கள். வன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவழியுங்கள். வலா துல்கு பிஐதீக்கும் இலா தஹ்லுகா, அழிவின் பால் உங்கள் கரங்களை நீங்கள் இட்டுச் செல்லாதீர்கள். அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவழியுங்கள், அழிவின் பால் உங்கள் கரங்களை நீங்கள் கொண்டு போகாதீர்கள் என்று இந்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனம் அருளப்படுவதற்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது சகோதரர்களே. மக்காவிலே இருந்து முஹாஜிரீன்களாக மக்காவை துறந்து மதீனாவுக்கு நபித்தோழர்கள் ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். அந்த நேரத்திலே அந்த முஹாஜிரீன்களுக்காகவும் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் அள்ளி கொடுத்தவர்கள் அன்சாரி தோழர்கள் என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அன்சாரி தோழர்கள் இஸ்லாம் எழுச்சி அடைந்ததற்கு பின்னால், இஸ்லாம் தாறுமாறாக மதீனாவிலே வளர்ந்து அரபு தீப கற்பத்தை தாண்டி அதன் பரவல் ஆரம்பித்த போது சில அன்சாரி தோழர்கள் எப்படி முடிவெடுத்தார்கள் என்றால், இப்பொழுது மாஷா அல்லாஹ் மார்க்கத்திற்கு இஸ்லாத்திற்கு வழங்கக்கூடியவர்கள், உதவக்கூடியவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள், தாராளமாக இருக்கிறார்கள். எனவே இப்பொழுது நாங்கள் கொஞ்சம் நம்முடைய குடும்பம், நம்முடைய வியாபாரம், நம்முடைய பொருளாதார மேம்பாடு என்று கொஞ்சம் கவனம் செலுத்தினால் நல்லதல்லவா என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த முடிவு தவறானது, நீங்கள் எடுக்கிற இந்த முடிவு இருக்கிறது, இப்பொழுது இஸ்லாத்திற்கு உதவக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், நாங்கள் எங்களுடைய சில குடும்ப பிரச்சனைகளை கொஞ்சம் பார்ப்போமே, செலவழிப்பதை கொஞ்சம் குறைத்துக் கொள்வோமே என்ற இந்த சிந்தனை இருக்கிறது, இது உங்களை நீங்களே அழித்துக் கொள்வது என்றால் குர்ஆன் சொல்கிறது. எனவே அல்லாஹ்வின் பாதையில் ஒரு மனிதன் செலவழிப்பது என்பது அந்த மனிதனை அழிவில் இருந்து அல்லாஹு தஆலா காக்கின்ற ஒரு அரண் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அல்லாஹு தஆலா சூரா பக்ராவினுடைய 254வது வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மனிதர்களே, அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி ஐயத்திய யௌமுல் லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் வலா ஷஃபாஅத்துன் என்றால் குர்ஆன் சொல்கிறது. எந்த பரிந்துரையோ, எந்த நட்போ, எந்த கொடுக்கல் வாங்கலோ பயனளிக்க முடியாத ஒரு நாள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு முன்னால் நாம் உங்களுக்கு வழங்கிய பொருளாதாரத்தில் இருந்து, வாழ்வாதாரத்தில் இருந்து அல்லாஹ்வின் பாதையில் நீங்கள் செலவழியுங்கள் என்று அல் குர்ஆனின் இந்த வசனம் மிக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். எனவே
அல்லாஹ்வின் பாதையில் நாங்கள் செலவழிப்பதானது நாளை மறுமையிலே யாருடைய பரிந்துரையோ நட்புகளோ சொந்த பந்தங்களோ கொடுக்கல் வாங்கல் ஊடாகவோ எந்த ஒரு உதவி ஒத்தாசைகளையும் செய்ய முடியாத நான் செய்த அமல்கள் மாத்திரம்தான் எனக்கு பயனளிக்கும் என்ற நிலையுள்ள அந்த ஒரு நாளில் இந்த தர்மம் எங்களுக்கு கை கொடுக்கும். உறவுகள் வராத இடத்தில் நாம் அல்லாஹ்வின் பாதையில் கொடுத்த அந்த சதக்கா எங்களுக்கு உறவாக வந்து நிற்கும் என்ற அந்த வாக்குறுதியை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே எங்களுக்கு வழங்குவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று சூரா பக்ராவிலே 274வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலகும் பில்லைலி வன்னஹாரி சிர்ரன் வ அலானியத்தன் அவ் அலானியத்தன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். யார் அல்லாஹ்வின் பாதையிலே இரவிலோ அல்லது பகலிலோ இரகசியமாகவோ அல்லது அலானியத்தன் அல்லது பரகசியமாகவோ யார் செலவழிப்பார்களோ ஃபலகும் அஜுருகும் இந்த ரப்பிஹிம் அவர்களுக்கு தங்கள் இறைவனிடம் நற்கூலி உண்டு. வலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் அவர்கள் எதற்கும் அஞ்ச தேவையில்லை, எதற்கும் கவலைப்பட தேவையில்லை என்றால் குர்ஆன் வாக்குறுதி அளிப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கின்ற அந்த தர்மம் எங்களுக்கு அச்சமற்ற வாழ்க்கையை, கவலையற்ற வாழ்க்கையை நாளை மறுமையில் மிக நிச்சயமாக வழங்கும் என்ற உத்தரவாதத்தை அல் குர்ஆன் இங்கு குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு செய்தியை வாக்களிக்கிறான். அஷ்ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர ஷைத்தான் வறுமையை கொண்டு உங்களை அச்சுறுத்துகிறான், உங்களை பயமுறுத்துகிறான். வயமுருக்கும் பில் ஃபஹ்ஷா மானக்கேடான காரியங்களை செய்யுமாறு உங்களை ஏவுகிறான். ஆனால் அல்லாஹு தஆலா எப்படிப்பட்டவன் என்றால் வல்லாஹு யஇதுகும் மக்ஃபிரதம் மின்ஹு வ ஃபதுலா அல்லாஹு தஆலா உங்களுக்கு பாவ மன்னிப்பையும் அருளையும் உங்களுக்கு வாக்களிக்கிறான் என்று அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. எனவே ஷைத்தான் நீ செலவழிக்காத, அல்லாஹ்வுடைய பாதையில் நீ தர்மம் கொடுக்காத, அது உனக்கு வறுமையை ஏற்படுத்தும் என்ற அந்த எண்ணத்தை அச்சத்தை உங்களுடைய உள்ளங்களில் விதைக்கிறான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீ செலவழி, நீ தர்மம் கொடு, என்னுடைய பாதையில நீ அள்ளி கொடு, அள்ளி கொடுத்தால் உனக்கு நான் இரண்டை தருவேன். ஒன்று பாவ மன்னிப்பு, இரண்டாவது என்னுடைய அருள் உனக்கு கிடைக்கும் என்ற வாக்குறுதியை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே எங்களுக்கு வழங்குவதை நாங்கள் பார்க்கலாம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி காட்டினார்கள். எந்த நிழலும் இல்லாத நாளை மறுமையினுடைய அந்த நாளிலே யாரெல்லாம் அல்லாஹ்வின் பாதையிலே செலவழிப்பார்களோ, அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் கொடுப்பார்களோ, வலது கை கொடுக்கின்ற தர்மம் இடது கை அறியாத வண்ணம் மிக இரகசியமாக அல்லாஹ் அவ்வளவு இஹ்லாஸோடு நான் கொடுக்கிற தர்மம் பகட்டாக அமைந்து விடக்கூடாது, நான் கொடுக்கின்ற தர்மம் பிறர் மெச்சத்தக்க ஒன்றாக ஆகிவிடக் கூடாது, அல்லாஹ் மாத்திரம் இதற்கு கூலி தந்தால் எனக்கு போதுமானது, இந்த உலகத்தினுடைய போலியான பாராட்டுதல்கள் புகழ்ச்சிகள் எனக்கு அவசியமற்றவை என்ற தூய உணர்வோடு எண்ணத்தோடு எவன் தர்மம் செய்வானோ அந்த மனிதனுக்கு நிழலில்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹு தஆலா தன்னுடைய அரிசின் நிழலை வழங்குகிறான் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். எனவே அல்லாஹ்வினுடைய பாதையில் ஒரு மனிதன் தர்மம் கொடுப்பது என்பது மிக நிச்சயமாக நாளை மறுமையில் அந்த அரிசின் நிழலின் கீழ் ஒன்று கூடுகிற, ஒன்று சேர்க்கப்படுகின்ற அந்த மிகப்பெரிய பாக்கியத்தை, நன்மாரான சுப செய்தியை எங்களுக்கு பெற்று தரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று திருமறை குர்ஆனிலே
அல்லாஹு தாலா மிக முக்கியமான ஒரு செய்தியை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். 63வது அத்தியாயம் 10வது வசனம். அல்லாஹு தாலா சொல்கிறான், வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கபலி ஐயத்திய அஹதுகுமுல் மவுத். உங்களில் ஒருவருக்கு மரணம் ஏற்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வின் பாதையில் அவன் வழங்கிய அந்த ரிசுக்கை, வாழ்வாதார வசதிகளை நீங்கள் செலவழியுங்கள். அப்படி செலவழிக்காமல் யார் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ, கொடுக்காமல் கைகளை மடக்கி வைத்துக் கொள்கிறார்களோ, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபயகூலு, அந்த மனிதர்கள் தங்களுடைய இறுதி மரண தருவாயில் சொல்லுவார்களாம், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சின்ன அவகாசத்தை தரமாட்டாயா, கொஞ்ச நேரம் எனக்கு ஒரு டைம் தரமாட்டாயா, நான் தர்மம் செய்து விட்டு வருகிறேன், நான் தர்மம் செய்து விட்டு வருகிறேன், ஒரு சாலிகான நல்ல அடியானாக நான் மாறிவிட்டு வருகிறேனே, ஒரு சின்ன ஒரு சான்ஸ எனக்கு யா அல்லாஹ் தந்துவிடு என்று ஒரு மனிதன் தன்னுடைய மரண தருவாயில் இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்காதவன் கெஞ்சுவான், கதறுவான் என்ற செய்தியை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது என்றால், அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்கின்ற மனிதன் எவ்வளவு மகிழ்ச்சியோடு அந்த இறுதி தருவாயில் தன்னுடைய ரப்பை சந்திப்பான் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஒரு அடியான் அல்லாஹ்வின் பாதையில் செலவழிக்க அதனுடைய பிரதிபலனை முதலாவது அவன் காணுகிற இடம் எது தெரியுமா? அவன் மரணிப்பதற்கு முன்பாக காண்பான். அந்த சக்கராத்தின் நிலையில் அல்லாஹ் அவனுக்கு எடுத்து காட்டுவான், நீ கொடுத்த தர்மம் அதனுடைய பலாபலன் இதோ என்று. ஒரு சாலிகான மனிதனாக அவனுடைய உயிரை அந்த ரப்பு கைப்பற்றுகிறான் என்றால் ஒரு தர்மம் எந்த அளவுக்கு பெருமதி வாய்ந்தது என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அத்தகைய வாய்ப்புகள் நிறைந்த, அல்லாஹ் தஆலா வாக்குறுதி அளித்த இத்தனை மகிமை பொருந்திய இந்த தர்மத்தை அல்லாஹ்வின் பாதையில் நாங்கள் தாராளமாக அள்ளி கொடுக்கின்ற அந்த உணர்வுகளை நாங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லருள் பாலிப்பானாக. இன்னல் ஹம்தலில்லாஹ். பேரன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த இரண்டாவது ஹுதுபாவிலே ஒரே ஒரு விடயத்தை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர நான் ஆசைப்படுகிறேன். பொதுவாக மனிதன் ஒரு விடயத்தை இந்த உலகத்தில் இழப்பதாக இருந்தால், அல்லது இழப்பதில் இன்பம் காணுதல் என்றொன்று இருக்குதா இல்லையா? ஒன்றை இழக்கின்ற போது அதை நினைச்சு ஃபீல் பண்றது, அதை இழந்துட்டேனே, நஷ்டம் போய்விட்டதே, கையை விட்டும் போய்விட்டதே என்று ஒருவன் கவலைப்படுவது இருக்கிறது. இதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பாதையில் தன்னுடைய பொருளாதாரத்தையோ கால நேரத்தையோ அல்லது அல்லாஹ் தஆலா வழங்கிய ஏதாவது ஒரு அருளையோ நாங்கள் இழக்கிற போது, செலவழிக்கிற போது, அந்த ஒவ்வொரு இழப்பும் எங்களுக்கு இன்பம் தரக்கூடியதாக மாற வேண்டுமானால் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமூகத்தை இந்த உலகத்திலே உருவாக்கினார்கள். அந்த சமூகத்தை சஹாபா சமுதாயம் என்று நாங்கள் வர்ணிக்கின்றோம். அந்த சமூகத்தினுடைய நடைமுறையை நீங்க சிந்தித்து பாருங்கள். அவர்கள் தர்மம் கொடுத்தல் என்று வந்துவிட்டால் அவர்களை விஞ்சுவதற்கு இந்த உலகத்திலே இன்னொரு சமுதாயம் கிடையாது. அந்த அளவுக்கு மிக விருப்பத்தோடு தன்னிடம் இருக்கிற அத்தனை அருள்களையும் அல்லாஹ்வின் பாதையில் அவர்கள் இழந்த ஒரு சமுதாயம், அதில் இன்பம் கண்ட ஒரு சமுதாயம். அது எப்படி சாத்தியமானது? உதாரணத்திற்கு பாருங்கள், ஒரு நபித்தோழர் யுத்த களம் செல்கிறார். இழப்பதிலேயே ஆக உச்சகட்ட இழப்பு எது? ஒரு மனிதன் மிச்சம் எங்கட லைஃப்ல எதை விரும்புகிறோம்? எங்கட உசுரை தானே, எங்களுடைய உயிரைத்தான் விரும்புகிறோம். அந்த உயிரை தக்க வைப்பதற்காக எதை வேண்டுமானாலும் நாங்க செய்ய தயார்.
ஒரு நபித்தோழர் உஹது யுத்த களத்திலே அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து ஒரு வினா எழுப்புகிறார், யா ரசூலல்லாஹ், இந்த யுத்தத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? கேள்வி, நியாயமான கேள்வியா இல்லையா? எனக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ்வின் தூதர் ஒரே ஒரு சொல்லைத்தான் பதிலாக சொன்னார்கள், அல் ஜன்னா, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும். வேற எதுவுமே பதிலாக சொல்லவில்லை. உனக்கு இப்படி கிடைக்கும் இப்படி கிடைக்கும், அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி சொல்லி இருக்கிறான், இன்ன இல்லை, பயான் பண்ணவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஒற்றை சொல்லை பயன்படுத்துகிறார்கள், நீ ஷஹீதாக்கப்பட்டால் உனக்கு கிடைப்பது அல் ஜன்னா, சொர்க்கம் என்று சொன்னார்கள். சொர்க்கம் கிடைக்குமா? அந்த சமூகம் அல்லாஹ்வின் தூதருடைய வார்த்தையை 100% நம்பிய ஒரு சமுதாயம். அவர் பொய் உரைக்க மாட்டார் என்பதில் ஆழமான நம்பிக்கை உள்ள சமுதாயம். எனவே அவர்கள் முழுமையாக நம்பினார்கள், நான் கொல்லப்பட்டால் அடுத்த நிமிடம் எனக்கு சொர்க்கம் நிச்சயம். அவர் உண்பதற்காக சில பேரீத்தம் கனிகளை கையிலே வைத்திருக்கிறார். அதை உண்ண ட்ரை பண்றார், முயற்சிக்கிறார். அது அவருக்கு ஒரு பெரும் யுகமாக தெரிகிறது. அதற்கு எடுக்கிற செலவழிக்கிற நேரம் சுவனம் செல்வதை தடுக்கின்ற ஒரு நீண்ட காலமாக அவர் கணிக்கிறார். பேரீத்தம் கனிகளை தூக்கி எறிந்துவிட்டு சுவனத்தின் நறுமணம் உகது மலையடிவாரத்தில் கமல்கிறது, வீசுகிறது, அதை நான் நுகர்கிறேன் என்று கூறிவிட்டு யுத்த களம் புகுந்து கடுமையாக போரிடுகிறார். அந்த களத்திலே ஷஹீதாக்கப்படுகிறார். அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஒரே ஒரு சொல், ஜன்னா கிடைக்கும் என்ற அந்த வார்த்தையை நம்பி. எனவே நபித்தோழர்கள் தங்களுடைய உயிரை கூட மிக மகிழ்ச்சியோடு இன்பமாக இழந்தார்கள் என்றால் அந்த சொர்க்கத்திற்கு முன்னால் அந்த உயிர் அவர்களுக்கு அற்பமாக விளங்கியதை பார்க்கிறோம். அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வின் தூதரிடம் ஒரு நபித்தோழர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய வேலியை கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது, அதற்கு இன்ன நபருடைய ஒரு பேரித்த மரம் எனக்கு தேவையாயிருக்கிறது, அதை எனக்கு பெற்று தாருங்களேன் அல்லாஹ்வின் தூதரே என்று ஒரு கோரிக்கை வைக்கிறார். அல்லாஹ்வின் தூதர் சம்பந்தப்பட்ட அந்த தோழரை அழைத்து, ஏனப்பா, இந்த பேரித்த மரத்தை இந்த தோழருக்கு வேலி கட்டுவதற்காக வழங்கி விடுங்கள், அதற்கு மாற்றீடாக சொர்க்கத்தில் உங்களுக்கு ஒரு பேரித்த மரம் கிடைக்கும் என்கிறார்கள். அந்த நபித்தோழர் அதை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை செவிமடுக்கிறார்கள். அவர் உடனடியாக அந்த பேரீத்த மரத்தின் உரிமையாளரை சந்தித்து, தோழரே, இந்த ஒரு பேரீத்த மரத்தை எனக்கு நீங்கள் வழங்கி விடுங்கள், என்னுடைய பெண்ணாம் பெரிய ஒரு தோப்பு இருக்கிறது, அந்த முழு தோப்பையே உங்களுக்கு அதற்கு பதிலீடாக நான் வழங்குகிறேன் என்று ஒரு மரத்திற்காக மொத்த தோப்பையும் கொடுத்துவிட்டு தன்னுடைய தோட்டத்திற்கு வருகிறார். தோட்டத்திலே தன்னுடைய மனைவி இருக்கிறார். மனைவியை பார்த்து சொல்கிறார், அருமை மனைவியே, சொர்க்கத்திலே ஒரு பேரீத்தம் கன்றை பெறுவதற்காக இந்த தோப்பை நான் அல்லாஹ்வின் பாதையில் விற்றுவிட்டேன் என்கிறார். அந்த மனைவி சொன்ன பதில் என்ன தெரியுமா? ரபிஹல் பை, ரபிஹல் பை, எவ்வளவு இலாபம் தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் பாருங்கள். அந்த சஹாபாக்களுடைய, அந்த சஹாபிய பெண்களுடைய அந்த மனோபாவம் தர்மம் செய்கிற விடயத்தில், சொர்க்கத்தை அடைகிற விடயத்தில் எப்படி ஈடுபாட்டோடு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் பார்க்கலாம். எனவே ஒரு அடியான் எப்பொழுதும் அந்த சொர்க்கத்தின் மீது ஆசை வைக்கிற போது, எனக்கு சொர்க்கம் தேவை, நாளை மறுமையில் அந்த சொர்க்கத்திலே நான் அல்லாஹ்வின் தூதரோடு வாழ வேண்டும் என்ற அந்த ஆசை உள்ளத்திலே நிரம்புகிற போது, அதற்காக இந்த உலகத்தில் உயிரை மட்டுமல்ல
உடைமைகளை மட்டுமல்ல, சொத்து சுகங்களை மட்டுமல்ல, காசு பணங்களை மட்டுமல்ல, எதையெல்லாம் இழக்க முடியுமோ அனைத்தையும் மிக இன்பமாக ஒரு மூமின் இழப்பதற்கு துணிவான். ஏனென்றால் இவை அனைத்தையும் விட சொர்க்கம் அவனுக்கு பெருமதி வாய்ந்தது. எனவே அந்த உணர்வுகளை எங்களுடைய உள்ளங்களில் சுமந்தவர்களாக வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போது தர்மம் செய்வதற்கு, அல்லாஹ்வின் பாதையில் அள்ளி கொடுப்பதற்கு எங்களுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிற போது தாராளமாக முந்தி சென்று அந்த சொருக்கத்தை நான் தட்டி கொள்ள வேண்டும் என்ற உணர்வு எங்களை உந்தி தள்ள வேண்டும். அத்தகைய முஃமின்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.